தலைப்புச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தயாரிப்பாளர்களின் புதிய திட்டத்தில் முக்கிய ஹீரோக்களின் சம்பளம் கணிசமாக குறையும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தயாரிப்பாளர்களின் புதிய திட்டத்தில் முக்கிய ஹீரோக்களின் சம்பளம் கணிசமாக குறையும் என தெரிகிறது. வசூல் அதிகமாக ஹீரோக்கள் தங்களது சம்பளத்தையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறார்கள் எனவும் தயாரிப்பாளர்கள் சங்கம் தற்போது நினைத்த நிலையில் அவர்களது சம்பளத்தை குறைக்கக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முன்னேற்பாட்டை செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ். நடிகர்களுடைய சம்பளத்தை குறைக்கணும்னு எதன் அடிப்படையில் தயாரிப்பாளர்கள் சங்கம் புதிய திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க? முழு விவரம். வணக்கம். தயாரிப்பாளர் சங்கமானது ஹீரோக்களின் சம்பளம், அதாவது நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளத்தை குறைப்பதற்கு விதிமுறைகளை அறிவிக்கப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை மட்டும்தான் வெளியிட்டார்கள். அதன் பிறகு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறி இருக்கின்றது. இதை எப்படி நீங்கள் அறிவிக்கலாம் என்று நடிகர் சங்கமும் அதே போல மற்ற சங்கங்கள் எந்த அளவிற்கு குறைக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது எதன் அடிப்படையில் தயாரிப்பாளர்கள் அந்த நடிகர்களின் சம்பளத்தை குறைக்கப் போகிறார்கள் என்பதற்கான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பொதுவாக அதற்கு முன்பு ஒரு நடிகருக்கு எவ்வளவு சம்பளம் எப்படி பேசப்படுகிறது என்பதை முதலில் பார்க்கலாம். அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் கமிட் ஆகும்போது அவருக்கு அந்த திரைப்படத்தில் அவர் தியேட்டரில் வெளியிட்டு வரக்கூடிய வருமானம் மட்டும் அவருக்கு சம்பளத்தில் அதன் காரணியாக வைத்து மட்டுமே சம்பளம் பேசப்படுவது கிடையாது. அந்த தியேட்டரில் வெளியாவதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் எவ்வளவு, அதன் பிறகு இந்த திரைப்படத்தை ஓடிடியில் எவ்வளவு வியாபாரம் செய்ய முடியும், அதே போல சேட்டலைட்டுக்கு எவ்வளவு வியாபாரம் செய்ய முடியும், அதே போல அதன் இசை உரிமை எவ்வளவு செல்லும் என்று இவை அனைத்தையும் வைத்து தான் ஒரு ஹீரோவின் மார்க்கெட் ஆனது இங்கு பிக்ஸ் செய்யப்படுகிறது. அதன் பிறகு இதனை அடிப்படையாக வைத்து ஒரு திரைப்படம் ஹிட் ஆனதும் அடுத்த திரைப்படத்திற்கு சம்பளை உயர்த்தி கொண்டே ஹீரோக்கள் செல்லும் போது ஏதாவது ஒரு திரைப்படம் தோல்வி அடைந்தால் அந்த பொறுப்பை ஒரு ஹீரோ ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது முழுவதுமாக ஒரு தயாரிப்பாளரின் தலையிலேயே விழுகிறது. அதன் காரணமாகவே அது இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தற்போது மினிமம் கேரண்டி முறை, அதாவது ஒரு நடிகருக்கு வைத்து ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கும் போது அவருடைய தியேட்டர் மார்க்கெட் எவ்வளவு என்பதை மட்டுமே அடிப்படையாக வைத்து சம்பளம் பேச வேண்டும் என்றும், அதன் பிறகு இதுபோல ஓடிடி உரிமைகள் அதே போல சேட்டலைட் உரிமைகள் இவை திரைப்படம் வெளியாகி அதன் பிறகு வெற்றி பெற்றால் மட்டுமே அதன் பிறகு அதிலிருந்து வரக்கூடிய வருவாயின் மூலம் பங்குகளை கொடுக்கலாம் என்ற ஒரு முடிவிற்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தற்போதைய நிலையை பொறுத்தவரையிலும் தமிழ் சினிமா ஒரு மிக மோசமான ஒரு சூழலை கண்டுகிறது. கிட்டத்தட்ட இப்போ தற்போது 2024ஆம் ஆண்டில் நம்ம 6 முதல் 7 மாதங்களை கடந்து விட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதை பாடவில்லை. சிறிய திரைப்படங்கள், அதாவது மகாராஜா திரைப்படங்களைப் போல சிறிய திரைப்படங்கள் மட்டுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. அதன் காரணமாகவே ஓடிடி நிறுவனங்களும் தொலைக்காட்சி சேனல்களும் இந்த திரைப்படங்களை வாங்குவதற்கு மறுக்கின்றன. தியேட்டரில் வெற்றி பெற்றால் அதன் பிறகு அதன் விலையை பேசிக் கொள்ளலாம் என அவர்கள் கூறிவிட்டதன் காரணமாக தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் ஒரு நெருக்கடியான ஒரு எதிர்காலத்தையும் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இதன் காரணமாகவே இப்படி ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு திரைப்படத்தில் ஒரு ஹீரோவை கமிட் செய்யும் போது எதன் அடிப்படையில் சம்பளம் பேச வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளையும் தயார் செய்து வருகின்றனர். அதிலும் நடிகர்களை பொறுத்தவரையிலும் அவர் சம்பளம் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு பண பரிவர்த்தனை, அதாவது ஒரு திரைப்படம் இவ்வளவு வசூல் செய்யும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையை வைத்தே அவ்வளவு சம்பளத்தையும் ஒரு தயாரிப்பாளர் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதிலும் ஒரு கட்டத்தை தாண்டிவிட்டால் அவர் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கான ஜிஎஸ்டி பணம் முதற்கொண்டு ஒரு நடிகருக்கு ஒரு தயாரிப்பாளர் தர வேண்டுமா என்றெல்லாம் இங்கு நடைபெற்ற இந்த தயாரிப்பாளர்களின் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த சங்கங்களின் ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது. இதன் காரணமாகவே இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தியேட்டரில் வசூல் செய்வதை அடிப்படையாக வைத்து சம்பளம் பேசுவதென்றால் அதற்கு பாதிக்கு 2 மடங்காகத்தான் அடுத்தடுத்து இந்த ஓடிடி உரிமமும் அதே போல சேட்டலைட் உரிமை ஆகியவையும் வருகின்றன. எனவே தற்போது இருக்கக்கூடிய பிரபல ஹீரோக்களின் சம்பளமானது கிட்டத்தட்ட 40 முதல் 50% வரை குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு நடிகர் இனி ஒரு திரைப்படத்தை கமிட் செய்யும் போது சம்பளத்திற்காக மட்டுமே இல்லாமல் தன்னுடைய மார்க்கெட்டை உயர்த்தி
பார்த்துக் கொள்வதற்காக மட்டுமே அல்லாமல் அந்த கதை வெற்றி பெறுமா என்பதையெல்லாம் ஒரு காரணியாக வைத்து இன்னும் மிக தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு ஒரு திரைப்படத்தை கமிட் செய்து அதேபோல தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான ஒரு நஷ்டமும் ஏற்படாத அளவிற்கு ஒரு செயல் திட்டத்தை தற்போது தயாரிப்பாளர் சங்கம் வகுத்து வருகிறது. இந்த வாரத்தின் இறுதியில் இந்த தயாரிப்பாளர் சங்கம் அறிவிக்கக்கூடிய விதிமுறைகளின்படி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு நடிகர் சங்கத்துடன் இந்த வார இறுதியில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.